ஹலோ எவ்ரிவன், நான் உங்கள் சூர்யா. இந்த வீடியோவில் நம்ம இப்போ என்ன பார்க்க போகிறோன்னா, பைத்தான் யூஸ் பண்ணி எப்படி ஐஎம்டிபிலேருந்து டாப் 250 மூவிஸை எப்படி ரிட்ரைவ் பண்ணுறதுன்னு பார்க்கலாம். ரொம்ப சிம்பிள் தான், வாங்க. இதுதான் ஐஎம்டிபியோட வெப்சைட். இதில் டாப் 250 மூவிஸ் இருக்கும். ஸோ இதில் ரேட்டிங்ஸ்லாம் கொடுப்பாங்க நம்மளுக்கு. ஸோ எல்லாத்துக்கும் தெரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ நம்ம குயிக்காக ப்ரோக்ராம் போகலாம். ப்ரோக்ராம் போடுறதுக்கு முன்னாடி நீங்கள் கமெண்ட் ப்ராம்ப்டில் பிப் இன்ஸ்டால் IMDbPyன்னு இன்ஸ்டால் பண்ணிக்கோங்க. ஸோ நெக்ஸ்ட் இப்போ நம்ம வந்து ப்ரோக்ராம் போடலாம். ஃபஸ்ட்டு இம்போர்ட் பண்ணிக்கோங்க. இம்போர்ட் IMDb இம்போர்ட் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட்டு ஒரு வேரியபிள் நேம், நான் ஒரு 3 வேரியபிள் நேம் செட் பண்ணுறேன். இப்போ நம்ம என்ன பண்ணுறோம்னா, IMDbன்ற இம்போர்ட் பண்ணோம்ல பேக்கேஜ், அதுலேருந்து நம்ம IMDbன்ற ஒரு மெத்தடை கால் பண்ண போகிறோம். இது ஃபுல்லாமே கேபிட்டல், இந்த லாஸ்ட் பி மட்டும் ஸ்மாலில் வரும். இப்போ நெக்ஸ்ட் என்ன பண்ண போகிறோம்னா, இந்த மெத்தடை கால் பண்ணியிருக்கோம் ஒரு மூவின்ற வேரியபிளில். நெக்ஸ்ட் இப்போ சர்ச்சுன்ற ஒரு வேரியபிள் கொடுத்துக்கோங்க. இந்த சர்ச்சுன்ற வேரியபிளில் முதலே கெட் பண்ண மூவி வேரியபிள்லேருந்து இப்போ .get _ top 250 இது ஒரு மெத்தடு கால் பண்ணிக்கிறோம் நம்ம. இங்கே இந்த IMDbலேருந்து இந்த ஃபங்க்ஷன் இருக்குது. ஸோ இதுலேருந்து நம்ம இந்த டாப் 250 மூவிஸ் கெட் பண்ணுற ஃபங்க்ஷன் இதை எடுத்துக்கிறோம். நெக்ஸ்ட்டு இப்போ ஃபார் லூப்பில் நம்ம பிரிண்ட் பண்ண போகிறோம். ஃபார் I of 5 range of length searchன்னு கொடுத்துக்கோங்க. இப்போ இதுக்கு என்ன மீனிங்னா, இப்போ நம்ம இந்த டாப் 250 மூவிஸ் வரையும் இந்த லென்த்தை சர்ச் பண்ணிக்கும். அந்த லென்த்துன்றது எவ்வளோ லென்த் இருக்குன்றது. ஸோ இது பிரிண்ட் பண்ணணும். இப்போ பிரிண்ட் பண்ண போகிறேன். I, search of 5ன்னு கொடுத்துட்டிங்கன்னா போதும். இப்போ நம்ம சேவ் பண்ணிட்டு ரன் பண்ணலாம். ஸோ இன்வாலிட் சின்டெக்ஸ்னு வருது, இந்த பிரச்சனை லிஸ்ட்டு வைக்கணும். நான் ரன் பண்ணுறேன். இப்போ நம்மளுக்கு டாப் 250 மூவிஸ் வந்து IMDbலேருந்து கெட் ஆயிரும். ஸோ இங்கே பார்த்துக்கிட்டிங்கன்னா இப்போ டாப் 250 மூவிஸ் வந்து லோட் ஆகிக்கிட்டு இருக்கு. இப்போ எனக்கு வந்து டாப் 250 மூவிஸ் கிடச்சிருச்சு. ஃபஸ்ட்டு டாப் 10ல் என்ன இருக்குன்னு பார்க்கலாம். காட்ஃபாதர் பார்ட் 2 இதெல்லாம் இருக்குது. இப்போ நம்ம வந்து ஜஸ்ட் எனக்கு இவ்வளோலாம் வேணாம், 250 மூவிஸ் வேணாம், வெறும் 10 மூவிஸ் மட்டும் போதும் அப்படின்னிங்கன்னா இங்கே சிம்பிள், ஜஸ்ட் 10ன்னு கொடுத்துட்டு இது சேவ் பண்ணிட்டு இப்போ ரன் பண்ணலாம். இப்போ நான் ஸ்டார்ட் பண்ணிட்டேன் ரன் பண்ணுறதுக்கு. அதே மாதிரி டாப் 10 மூவிஸ் வந்துடுச்சு. அதில் இருக்க மூவிஸ் நேம் தான் இப்போ அதே வந்திருக்கு, டாப் 10 மூவிஸ். இது ஃபுல்லாகவே ரேட்டிங்ஸ் பொறுத்து தான் இருக்கும் அந்த வெப்சைட்டில். ஸோ நம்ம அந்த வெப்சைட்லேருந்து அவங்களே ஒரு பேக்கேஜ் கொடுத்துருக்காங்க, பைத்தான் பேக்கேஜ். ஸோ அதை இம்போர்ட் பண்ணி நம்ம வந்து அதிலேருந்து தெரிஞ்சுக்கிறோம் மூவிஸ் எத்தனைன்னு. இந்த ப்ரோக்ராம் ரன் பண்ணும்போது IMDbலேருந்து எரர் வந்துச்சுன்னா, நீங்கள் வந்து ஆல்ரெடி அதாவது IMDbPyன்னு சேவ் பண்ணி வச்சுருப்பீங்க. ஸோ அதனால் இதில் வந்து இம்போர்ட் ஆகிருக்கும் அந்த இது. ஸோ நீங்கள் அந்த ஃபைல்லாம் டெலீட் பண்ணிவிட்டு இல்லாட்டி ரீநேம் பண்ணிட்டு இதில் நீங்கள் ரன் பண்ணலாம், அப்போ ரன் ஆகும். ஸோ தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். தொடர்ந்து நம்ம சேனலில் போடுற வீடியோலாம் பாருங்கள். நம்ம சேனலில் போடுற எல்லா வீடியோவும் தெரிஞ்சுக்கிறதுக்காண்டி சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.